ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மேல்மருவத்தூருக்கு கிளம்புற வீடியோ தான். எல்லோரும் வந்து 9 நாள் விரதத்தில் மாலை போட்டு கிளம்புறாங்க. நான் வந்து 5 நாள் விரதத்தில் மாலை போட்டு புதன்கிழமை காலையில் நாங்கள் வந்து மேல்மருவத்தூர் கிளம்புறோம். இவங்க எல்லாருமே வந்து எங்கள் கூட மேல்மருவத்தூர் வரவங்க தான். நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்துட்டு ஒரு 180லேருந்து 200 பேர்கிட்ட நாங்கள் டிக்கெட் அம்மா வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. எங்கள் அம்மா வந்து 200 பேர்கிட்ட வந்து டிக்கெட் போட்டு ரிசர்வேஷன் பண்ணி எல்லாருமே எங்கள் கூட தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ நாங்கள் இவங்க எல்லாரையும் மெயின்டெனன்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப ரிட்டன் அழைச்சிட்டு வருவோம் எல்லாரையும். இது பார்த்திங்கன்னா, நாங்கள் திருவாரூரில் காலையில் 9:30 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயினு. மாயவரத்துக்கு போயிட்டு மாயவரத்துலேருந்து 1 மணிக்கு தான் நெக்ஸ்ட்டு ட்ரெயினு. மாயவரத்துக்கு இது 10:30 மணிக்கு போயிடும். 10:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் நாங்கள் வந்து மாயவரம் ஜங்ஷன் தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ட்ரெயின் 1 மணிக்கு ட்ரெயினில் வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரெயினில் ஏறி போவோம். இந்த ட்ரெயின் ட்ராவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது வந்து 2 டேஸ் வந்து எங்களுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இது எப்படின்னா, புதன்கிழமை காலையில் நாங்கள் கிளம்பி புதன்கிழமை ஈவினிங் தான் நாங்கள் கோவிலுக்கே ரீச் ஆகுவோம். ஈவினிங் போய் அங்கே கோவிலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாமியெல்லாம் போய் பார்த்துட்டு மறுநாள் காலையில் தான் எங்களுக்கு ட்ரெயினு. இது பார்த்திங்கன்னா, 2வது மாயவரத்தில் 1 மணிக்கு ஏறின ட்ரெயினு. அன்றைக்கி வந்து டிடிஆர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவராக இருந்தார். ஏன்னா எப்பொழுதுமே வருஷம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இவ்வளோ பேரை நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து அழைச்சிட்டு போகிறது வந்து சும்மா விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு 180லேருந்து 200 பேரை மெயின்டைன் பண்ணி நாங்கள் வந்து ஒருத்தவங்களையும் அழைச்சிட்டு போனோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க ஆதார் கார்டு எடுத்து வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வராமல் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் நாங்கள் ட்ரெயினில் வந்து நல்லபடியாக ட்ராவல் பண்ணி எல்லாருமே நல்லபடியாக அழைச்சிட்டு வந்தோம். சாமியுமே நாங்கள் வந்து திருப்தியாக சூப்பராக பார்த்தோம் அன்னைக்கு. ஏன்னா நாங்கள் வந்து பொங்கலுக்கு அப்புறம் லாஸ்ட்டு டைம் இந்த மேல்மருவத்தூர் இந்த மாலை போடுற டைமே முடிகிற டைமில் நாங்கள் போனதுனால எங்களுக்கு வந்து கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்கும். அங்கே சாமி பார்க்குற இடத்துல வந்து கூட்டமே இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக தரிசனம் இருந்துச்சு. நல்லா பார்த்தோம். இது வந்து ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா, ரிசர்வேஷன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு வந்தோம். இது வந்து என் பொண்ணு, மாமா ஒய்ஃப் எல்லோரும் இங்கே வந்து மேல்மருவத்தூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டோக்கனை வந்து எங்கள் கூட வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துடணும். அந்த டோக்கன் இருந்தால் தான் அங்கே சாமி பார்க்க வந்து அலௌடு. அந்த டோக்கன் இருந்தால் தான் சாமி பார்க்கறதுக்கு வந்து எல்லாருமே வந்து போக முடியும். ஸோ மாலை போட்டவங்க எல்லாருக்குமே வந்து அம்மா வந்து டோக்கன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மாட்டேருந்து எல்லோரும் டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்கறதுக்காக எல்லோரும் வந்து கிளம்பி எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து சாமி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் சாமி வந்து சூப்பராக பார்த்தோம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப முடிகிற டைம், மாலை போட்டு எல்லாமே முடிகிற டைமுன்றனால ஃப்ரீயாக இருந்துச்சு. தரிசனம் சூப்பராக பார்த்தோம். வெள்ளி அலங்காரத்தில் அம்மனை வந்து நல்லா ஃப்ரீயாக எந்த ஒரு கூட்டமும் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதுதான் வந்து நாங்கள் போகிறது. நாங்கள் வந்து சாமி பார்க்க போயிட்டுருக்கோம். சூப்பராக பார்த்தோம் சாமியை. அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. அதனால் மாலை போடாமல் வந்தவங்க கூட்டம் தான் அதிகமாக இருந்தது. இது வந்து அமாவாசைக்கு வந்து அங்கே ஓம் சக்தி கோயிலில் வந்து யாகம் வளர்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து மாலை போடாமல் வரவங்க கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. சாமி பார்க்குற மாலை போட்டு சாமி பார்க்க போகிற இடத்துல வந்து கூட்டமே இல்லை. அந்த இடத்துல நாங்கள் ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வந்தோம். இது சாமி பார்த்துட்டு வெளியில் வந்து நடந்து போகிற இடம். அங்கே வந்து இந்த மாதிரி தான் கடைங்கள்லாம் இருக்கும். இது வந்து கோவில் வாசலில் உள்ள கடைங்க. கோவில் வாசலில் இது மாதிரி கடையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து இதெல்லாம் வெளியில் போகிற இடம். கோவில்லேருந்து சாமி பார்த்துட்டு வெளியில் அவுட்டர் ஆகிற இடம் தான் இது. அங்கே தான் இது மாதிரி வந்து சாமி ஃபோட்டோஸ் விற்கிறது, அப்புறம் வந்து நிறைய திங்ஸு. இது வந்து கோவில்லேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டரில் புத்துக்கோவில்னு சொல்லி அங்கேயே நம்ம ஓம் சக்தி கோவில்லையே அங்கேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இல்லைனா ஆட்டோவில் போகிற மாதிரி இருந்தாலும் போய்க்கலாம். நடக்க முடியாதவங்க ஆட்டோவில் தான் போவாங்க. நாங்கள் எப்பொழுதுமே நடந்து போயிடுவோம். நடந்து போயிட்டு அங்கே கோவில் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே புத்துக்கோவிலில் வந்து என்னென்னா, இங்கே சர்க்கஸு அந்த மாதிரிலாம் நிறைய கிட்ஸுக்கு விளையாடுறது, பெரியவங்க எல்லாருமே விளையாடுறது மாதிரி நிறைய இந்த மாதிரி பிளேயிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கே நிறைய இருக்குது. அப்புறம் அங்கே அந்த புத்துக்கோயிலில் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய கடைங்கள்லாம் வந்திருக்கு. முன்னாடிலாம் அந்த அளவுக்கு கடையெல்லாம் இருக்காது. இப்போ நிறைய கடையெல்லாம் வந்திருக்கு.
இங்கே வந்து இப்போ இந்த புத்துக்கோயிலில் வந்து இப்போ என்னென்னா சாமி பார்க்கறது வந்து ரொம்ப சுற்றி சுற்றி விடுறாங்க. அது மட்டும்தான் ஒன்று பிரச்சனை. படி சாமிலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னால் வந்து அங்கே வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல. அங்கே வந்து வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்ற தெரியல. வெளியே ஆனால் போட்டிருந்தாங்க கேமரா நாட் அலோடுன்னு போட்டிருந்தாங்க. அதனால் நான் அவ்வளோவா அங்கே வீடியோ எடுக்கல. இதுதான் வந்து அந்த கோவிலுக்கு போகிற வழி. இது வந்து புத்துக்கோயிலுக்கு உள்ள கோவில் உள்ள போகிற இடம். இது வந்து அங்கே அந்த கோவில்லையுமே உள்ளே வந்து கடைங்கள்லாம் இருக்கும் நிறையா. விளையாட்டு ஜாமான் கடை, அப்புறம் இது இந்த பொரி ஐட்டம் அதெல்லாம் விற்கும். அப்புறம் சாமி பாத்திரம், சாமி உள்ள திங்ஸு, சாமிக்குள்ள திங்ஸு அது மாதிரியெல்லாம் நிறைய ஷாப்லாம் அங்கே இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் அங்கே உள்ளே போகிற என்ட்ரன்ஸ். இந்த வழி தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 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 விடுவாங்க. அது ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். சாமி பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கலை. செல்லு உள்ளே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெளியில் நாங்கள் வந்துட்டோம். வெளில வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டு இங்கே இப்போ நாங்கள் பசங்க குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்காக அழைச்சிட்டு போகலான்ட்டு பக்கத்தில் அங்கேயே அந்த கோவில் உள்ளேயே நிறைய பார்க் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் அங்கே விளையாடுற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கள் மாமா ஒய்ஃபும் அம்மாவும் யூடியூப்பில் நான் வீடியோ போடுறதுக்காக எடுக்கிறேன்னு சொன்னதுனால அதில் சும்மா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை நான் கட் பண்ணிவிட்டு அவங்க பேசின ஆடியோஸை. இதுதான் இப்போ இங்கே வந்து ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் இங்கே. இப்போ நான் இதில் பின்னாடி நான் வீடியோ வந்து பார்ட் 2ல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நாங்கள் விளையாடலாம். இவங்க வந்து எங்கள் கூட வந்த அண்ணன், அக்கா அவங்க எங்கள் ரிலேட்டிவு. ஸோ இது வந்து நான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இதில் தான் ரொம்ப ஃபன்னாக இருந்தது விளாண்டது. யார் வேணாலும் சின்ன பசங்க தான் விளாடணுன்னு கிடையாது. இது பெரியவங்கலேருந்து யார் வேணாலும் விளாட்ற மாதிரி இருந்தது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.